Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic First Standard Max Booklet Second Lesson Things I Like. Term 1 mother. Page number 8. Let us learn. Anbu is packing for a trip with his father. Anbu என்ன பண்றான்? பேக் பண்ணிட்டு இருக்கான் எங்க ட்ரிப்க்கு போறதுக்கு. யார் கூட? ஃபாதர்னா யாரு? அப்பா கூட. Can you help him sort this திங்ஸ் செப்ரேட்லி என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன்கிட்ட என்ன இருக்குது, நம்ம எங்கே ஏதாவது ட்ரிப் போனோம்னா, ஊருக்கு போனோம்னா நம்ம என்னென்ன பண்ணுவோம், ஒரு சூட்கேஸ் எடுத்துப்போம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். என்னென்ன எடுத்துகிட்டு போவோம், இங்கே பாருங்கள், டிஷர்ட், பேண்ட், பெல்ட், ஷூ, சாக்ஸ், அதுக்கப்புறமா பேஸ்ட், ப்ரஷ், சோப், அந்த வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா. அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போய்க்கணும், அதை அழகாக ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதை மாதிரி அவன் 2 சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு அதில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறான். ஒன்றுத்தில் என்ன பண்ணுமா, ஸ்நாக்ஸ் பாட்டில் வச்சுப்பான், இன்னொன்றுத்தில் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறான். நெக்ஸ்ட் பாருங்கள், சில்ட்ரன் ஆஃப் க்ரீன் டீம் அண்ட் ரெட் டீம். 2 டீம் இருக்குது, ஒன்று வந்து ரெட் டீம், இன்னொன்று வந்து க்ரீன் டீம். இப்போது ரெட் டீம்னா என்ன, ரெட்னா என்ன, சிவப்பு கலர், ரெட் கலரில் இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்துக்கிறான். க்ரீன்னா பச்சை கலரில் இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து வைக்க போகிறாங்க. வாண்ட் டு பேக் த திங்ஸ் செப்ரேட்லி. கேன் யூ ஹெல்ப் தெம் சார்ட் திஸ் திங்ஸ். இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ரெட் டீம், இங்கே க்ரீன் டீம். ரெட்னா ரெட் கலரில் இருக்கிற திங்ஸ் மட்டும் எடுத்து இவங்க அரேஞ்ச் பண்ண போகிறாங்க இந்த பாக்ஸில். இவங்க க்ரீன் டீம், ஸோ க்ரீன் கலரில் திங்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை மட்டும் அரேஞ்ச் பண்ண போகிறாங்க. ரெட் திங்ஸில் என்னென்ன இருக்குது பாருங்கள், ஸ்லேட், பாக்ஸ், பேக், பென்சில், சிசர், க்ரையான்ஸ், வாட்டர் பாட்டில், கால்குலேட்டர், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது, அரேஞ்ச் பண்ண போகிறேன். சேம் க்ரீன் டீமில் என்ன இருக்குது, ஸ்லேட், வாட்டர் பாட்டில், க்ரையான்ஸ், லஞ்ச் பாக்ஸ், இது ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பேக், அந்த மாதிரி இரேசர் எல்லாம் எடுத்து வைக்க போகிறாங்க. ஓகேம்மா. நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் அஸ் டூ. ஐ ஹாவ் க்ரீன் லீவ்ஸ், ஐ ஹாவ் ப்ரௌன் லீவ்ஸ். க்ரீன் லீவ்ஸ்னால் என்ன, பச்சை பசேல்னு இருக்கிற க்ரீன் லீவ்ஸ் இருக்குது. இவங்கிட்ட என்ன இருக்குது, ப்ரௌன் லீவ்ஸ்னால் காஞ்ச இலைகள் இருக்குது. அந்த இலைகள் பார்க்க எப்படி இருக்க பாருங்கள், ஒரு இலையும் ஒரு ஷேப்ஸில் இருக்குது. நமக்கு இது வந்து எதுலேருந்து கிடைக்கிது, இந்த இலைகள் ட்ரீ, மரத்துலேருந்து கிடைக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு மரத்துலேருந்து என்னென்ன கிடைக்கும், ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ், அந்த மாதிரி சீட்ஸ், இந்த மாதிரி திங்ஸ்லாம் கிடைக்குது. நெக்ஸ்ட் லெட் அஸ் ப்ராக்டிஸ். அப்சர்வ் த ஸ்டிக்கர்ஸ் given below, sort them in the other ways by drawing them in the boxes. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்னால் பொட்டு கூட வச்சுக்கோங்க, கேர்ள்ஸ்லாம் பொட்டு வைப்பீங்களே அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதில் பேஸ்ட் ஆன் கலர், பேஸ்ட் ஆன் சைஸ், பேஸ்ட் ஆன் ஷேப், ஒன்றுத்துக்கு என்ன சொல்கிறாங்க, கலர் இருக்கான், ஒரு சைஸில் இருக்கா, ஒன்று வந்து ஒரு ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன்று வந்து சர்க்கிளாக கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வரைஞ்சிட்டு ட்ரா பண்ணிவிடுங்க. பாக்ஸஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ட்ரா பண்ணுங்க. புரிஞ்சுதாம்மா. இது என்னுடைய பையன் புக்கு, ஸோ அவன் ட்ரா பண்ணி வச்சுருக்கான், நீங்களும் அழகாக ட்ரா பண்ணுங்க பார்த்து. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். சர்க்கிள் த ரெட் கலர் ஆப்ஜெக்ட். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெட் கலர் ஆப்ஜெக்டை மட்டும் சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ரெட் கலர் எதுன்னு தெரியுமா. ஓகே, ரெட் க்ரையான்ஸ் அவங்களே சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மக்கு, அதுக்கப்புறமா இங்கே இருக்க ஜக்கு, இங்கே இருக்க கேப், ஆப்பிள், இதை மட்டும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. மேட்ச் த ஆப்ஜெக்ட் வித் த கலர் ஆஃப் த டப். இங்கே கீழே வந்து க்ரீன் கலர் டப், ப்ளூ கலர் டப், எல்லோ கலர் டப் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே என்ன கலர்ஸ் இருக்கோ அதை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இங்கே சாக்ஸ், பேண்ட், ஸ்வெட்டர் இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது, அதெல்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம், இந்த அனிமல், கேப், இதெல்லாம் வந்து க்ரீன் கலரில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லோ கேப், டக்கு, விளையாடுற பொருள், அப்போ இந்த ரோபோட், இதெல்லாம் எல்லோ கலரில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ட்ரா எ ஃப்ரூட் பிக்கர் தென் திஸ். இப்போ இங்கே கொடுத்துருக்க ஆரஞ்ச் ஸ்மாலர், நம்ம இங்கே வரைஞ்சிருக்க ஆரஞ்ச் வந்து பிக்கர், இந்த மாதிரி வரையணும். ட்ரா எ பலூன் ஸ்மாலர் தென் திஸ். இதை விட ஸ்மாலர் வரைய சொல்லியிருக்காங்க. இங்கே பிக்கராக கொடுத்துருக்காங்க, நம்ம சின்னதாக ஸ்மாலராக வரையணும்.
ஸோ அழகாக வரைங்க. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃப்ரூட் வித் த கரெக்ட் பேஸ்கெட். இப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போது சின்ன பேஸ்கெட் இருக்குது, அப்போ சின்ன பழம் மட்டும் வைக்க வேணும். பெரிய பேஸ்கெட் இருந்தால் பெரிய பழம் வைக்கலாம். அந்த மாதிரி இப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. பிக் பேஸ்கெட் இருக்குது, பிக் ஃப்ரூட் வைக்கலாம், வெஜிடபிள்ஸ் வைக்கலாம். இப்போது இங்கே என்ன பண்ணலாம், இதில் இந்த ஃப்ரூட்டை வந்து இதில் வைக்க முடியும். ஸோ இது என்ன பண்ணணும், ரெண்டு மேட்ச் பண்ணுங்க. ஜாயின் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த சேம் ஷேப். சேம் ஷேப்பில் இருக்க ஆப்ஜெக்டை ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது, பாக்ஸ் மாதிரி இருக்கா, இங்கே ஜாயின் பண்ணுங்க. இது கோன் ஷேப்பில் இருக்கா, இதை ஜாயின் பண்ணுங்க. இது சர்க்கிள் ஷேப் இருக்குது, இதில் ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இந்த எப்படி சொல்கிறது, இது சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது, இதுவும் ஜாயின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இங்கே முதல்ல ஷேப் சொல்லித்தரேன். ஹூ இஸ் கரெக்ட், த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சார்ட் பேஸ்ட் ஆன் சைஸ், தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சார்ட்டட் பேஸ்ட் ஆன் ஷேப். இவங்க ரெண்டு பேருமே எதை பற்றி பேசிக்கிறாங்க, ஒன்று வந்து சைஸில் தான் சார்ட் அரேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஷேப்பால் தான் அரேஞ்ச் பண்ண முடியும் ஒரு பாக்ஸும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் யூ சே டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சார்ட்டிங் த கிவன் ஆப்ஜெக்ட். இங்கே வந்து பாருங்கள், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று எப்படி இருக்குது, சர்க்கிளாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒன்று எப்படி இருக்குது, ரெக்டாங்கிளாக இருக்குது. மறுபடியும் இதை பாருங்கள், இந்த கிளாஸ் எப்படி இருக்குது, சர்க்கிளாகவும் இருக்குது, இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்து ஸ்லைடிங்காகவும் இருக்குல்ல. இது பாருங்கள் மக்கு இது பக்கெட் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஃபேஸில் வந்து இந்த மேலே இருக்கிறது வந்து எப்படி இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இது கொஞ்சம் பார்க்க சிலிண்டராகவும் இருக்குது. இது பாருங்கள் சர்க்கிளாக இருக்குது. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரெக்டாங்கிளாக இருக்குது. ஸோ இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, கம்ப்ளீட் த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெட் ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள், ரெட் ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள், ரெட் ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள். அப்போ அகைன் ரெட் ஆப்பிள், இங்கே க்ரீன் ஆப்பிள். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இப்போது கலர் அடிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரோஸ் கலரில் இங்கே வந்து பிங்க் கலரு, நெக்ஸ்ட் வந்து ப்ளூ, ஸ்கை ப்ளூ, அதுக்கப்புறம் ஆரேஞ்ச். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவோம், பிங்க்கு, ப்ளூ, ஆரேஞ்ச். அப்போது பிங்க், ப்ளூ, ஆரேஞ்ச் இந்த மக்கில் அடிங்க. அப்சர்வ் த பேட்டர்ன் அண்ட் ட்ரிக் த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு எது வருமோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த 4 ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஒன்று வந்து ரோஸ் கலரில் இருக்குது, இன்னொன்று வந்து எல்லோ. ரோஸ், எல்லோ, அப்போ ரோஸ். அகைன் இதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஐஸ்கிரீமு. பிங்க், ரோஸ் கலரில் ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. ப்ளூ, ரோஸ், ப்ளூ, அப்போது என்ன வருவீங்க, ரோஸ் கலர் ஐஸ்கிரீம் வரும். Let us explore. Tick the odd one out in the given pattern and explain. இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு பேட்டர்ன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்களா, ஆட் ஒன் அவுட்டாக கொடுத்துருக்காங்களாம். ப்ளூ, பிங்க், ப்ளூ, பிங்க் தானே வரணும் இங்கே. அப்போது இதுதான் வந்து ஆட் ஒன். புரிஞ்சுதா? இப்போ ப்ளூ பிங்க். ஸோ அதை வந்து என்ன பண்ணுங்கள், டிக் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் பண்ணிட்டேன். ஓகே, மேக் த கரெக்ட் பேட்டர்ன் பை கலரிங் நேம். இப்போ நாம் என்ன பண்ணலாம், இதை கரெக்டாக கலர் அடிக்கலாமா. ப்ளூ கலர் அடிங்க, இங்கே பிங்க், ப்ளூ பிங்க், ப்ளூ பிங்க், ப்ளூ பிங்க். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்சர்வ் த பேட்டர்ன் அண்ட் கலர் த ஷேப் கரெக்ட்லி. இப்போ ஷேப் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க, க்ரீன் கலர், ப்ரௌன் கலர். அப்போது இங்கே என்ன கலர் வரும் கரெக்டாக, இந்த ரோஸ் கலர் வரும், க்ரீன் ப்ரௌன், ரோஸ் க்ரீன் ப்ரௌன். அப்போது இங்கே ஆர் போட்டிருக்க ரோஸ் கலர் அடிங்க, இங்கே க்ரீன் கலர் அடிங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. லெட் அஸ் டூ இட் இஸ் ரவுண்ட். எல்லாருமே எப்படி உட்காந்துட்ருக்காங்க, ரவுண்டாக ஷேப்பாக உட்காந்துட்ருக்காங்களா. எல்லாருமே இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பால், வாட்டர் பாட்டில், பென், அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்கும்னா, ஃப்ளாட்டாக இருக்குமா ரவுண்டாக இருக்குமான்னு சொல்ல போகிறோம். எப்படி இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்குமா அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம், ரவுண்டாக இருக்குமான்னு சொல்ல போகிறோம். ஃப்ளாட்னா என்ன, இந்த மாதிரி இப்போது இந்த பாக்ஸ் இருக்கா, இந்த பாக்ஸ் பார்க்க எப்படி இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரவுண்ட்னா எப்படி இருக்கும், இப்போ பால் வந்து எப்படி இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்ஸை டச் பண்ணிவிட்டு இவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ இந்த
சாப்டர் வந்து இப்போ ஃப்ளாட் அண்ட் ரவுண்ட் சாப்டர். லெட் அஸ் ப்ராக்டிஸ் டிக் த ஃப்ளாட் ஆப்ஜெக்ட். ஸோ இது என்ன ஆப்ஜெக்ட்? ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் எதுவோ அதை டிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளாட் ஆப்ஜெக்ட், இதை டிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரவுண்ட் ஆப்ஜெக்ட், இதை டிக் பண்ண வேண்டாம். அகைன் ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் டிக் பண்ணிக்கோங்க, ரவுண்ட் ஆப்ஜெக்ட் வேணாம். சர்க்கிள் த ரவுண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ரவுண்ட் ஆப்ஜெக்டை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டொமேட்டோ சர்க்கிள் பண்ணணும், இந்த பால் சர்க்கிள் பண்ணணும். ஏன் இது ரெண்டும் சர்க்கிள் பண்ணலாம்? இது ஃப்ளாட் ஆப்ஜெக்ட். கலர் த ஃப்ளாட் ஆப்ஜெக்ட். இதில் எது கலர் பண்ண சொல்கிறாங்கன்னா ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் எதுவோ அதை மட்டும் கலர் பண்ணணும். அப்போது இதை மட்டும் கலர் பண்ணுங்க. கலர் த ரவுண்ட் ஆப்ஜெக்ட். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ரவுண்ட் ஆப்ஜெக்டை கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், லெட் அஸ் டூ திஸ் ரோல்ஸ் அண்ட் ஸ்லைட்ஸ். திஸ் ஸ்லைட்ஸ் அவங்க என்ன எப்படி விளையாடுறாங்க? ஸ்லைடு. உங்கள் ஸ்கூல்லலாம் ஸ்லைடு இருக்கா? அதில் என்ன போட்டு விளையாடுறாங்க அவங்க? ரவுண்ட் ஆப்ஜெக்ட்டும் ஃப்ளாட் ஆப்ஜெக்ட்டும் போட்டு விளையாடுறாங்க. ரவுண்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன? இப்போ தான் சொன்ன பால்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் ரவுண்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறமா ஃப்ளாட் ஆப்ஜெக்ட் நான் பாக்ஸ் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற திங்ஸ்லாம் வந்து ஃப்ளாட் ஆப்ஜெக்ட். லெட் அஸ் ப்ராக்டிஸ் சர்க்கிள் த ரோலிங் ஆப்ஜெக்ட். இதில் என்ன இப்போ சொல்லியிருக்காங்கன்னா ரோலிங் ஆப்ஜெக்ட் எதுவோ அதை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. எது இதில் ரோலிங் ஆப்ஜெக்ட்? இது இருக்கு பாருங்க, ரவுண்டாக இருக்கிறது தான் ரோலிங் ஆப்ஜெக்ட். ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட்னா இது? இது வந்து ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட். இந்த புக்ஸ்லாம் இருக்கிறது எது? ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட். இப்போ இது வந்து என்னது? இதில் என்ன சொல்லியிருக்காங்க? சர்க்கிள் த ரோலிங் ஆப்ஜெக்ட், பாக்ஸ் த ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட். ஸ்லைடிங் பாக்ஸை பாக்ஸ் மாதிரி போட சொல்கிறாங்க, இது த சர்க்கிள் மாதிரி போட சொல்கிறாங்க. சர்க்கிள் த ஆப்ஜெக்ட் தட் ரோல்ட் அண்ட் ஸ்லைட். ரெண்டுமே பண்ண முடியும். அப்போ எது? இந்த இதுவும் இது பாருங்க ஃப்ளாட்டாகவும் இருக்குது, சர்க்கிளாகவும் இருக்குது. இதுவும் பாருங்க, இது சர்க்கிளாகவும் இல்லை, வெறும் ஃப்ளாட்டாக மட்டும் இருக்குது. இது சர்க்கிளாகவும் இருக்குது, ஃப்ளாட்டாகவும் இருக்குது. ஸோ இதை ரெண்டுமே சர்க்கிள் பண்ணணும். டிக் த நேச்சர் ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட் அண்ட் ட்ரா அனதர் ஆப்ஜெக்ட் வித் சேம் நேச்சர். இதை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று, இது வந்து என்னது? இது பால். இந்த பால் பார்க்க எப்படி இருக்கும்? ரோலிங் மட்டும் தான் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ண, அதில் என்ன இல்லை? ஸ்லைடிங்காக இல்லை. ஸோ ரோலிங்கை டிக் பண்ணிக்கோங்க. இது எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? ரோலிங், ரவுண்டாக இல்லை, ஸ்லைடிங் ஒன்லி. அப்போது ஸ்லைடிங். இங்கே பாருங்கள் கீழே, போத் ரோலிங் அண்ட் ஸ்லைடிங் ரெண்டுமே பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இது ரெண்டுத்துலேயும் இல்லை. ஸோ இங்கே ரோலிங், இங்கே ஸ்லைடிங். தேர்ட் ஒன் பாருங்கள், இது போத் ரோலிங் அண்ட் ஸ்லைடிங். இதை என்ன பண்ண முடியும்? இது பார்க்குறதுக்கு ரவுண்டாகவும் இருக்குது, ஸ்லைடாகவும் இருக்குது. அகைன் சர்க்கிள் த க்ரீன் கலர்ட் ஆப்ஜெக்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எது வந்து க்ரீன் கலரில் இருக்கோ அதை சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை கார் சர்க்கிள் பண்ணிக்கோங்க, ட்ரீ சர்க்கிள் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் த பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லோ ப்ளூ. அப்போது இங்கே எல்லோ, இங்கே ப்ளூ. சர்க்கிள் த ரவுண்ட் ஆப்ஜெக்ட். இதில் எது ரவுண்டோ அதை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. எது ரவுண்டு? இந்த டொமேட்டோ தான் ரவுண்டு. டிக் த ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட். இதில் எது ஸ்லைடிங் ஆப்ஜெக்டோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே ரவுண்ட் ஆப்ஜெக்ட், இதுதான் ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட். சர்க்கிள் த ஆப்ஜெக்ட் தட் போத் ரோல் அண்ட் சைட். இதில் சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க ஆப்ஜெக்டை. போத் ரோல்ஸ் அண்ட் ஸ்லைட்ஸாக ரெண்டுமே பண்ண முடியும். அது எது? இதனால தான் இதுவும் ரோலும் இதுவும் ஸ்லைடு. ஓகே, வாட் ஐ லேர்ன். நீங்கள் இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத பார்க்கலாமா? சார்ட்டிங் ஆப்ஜெக்ட்ஸு, பேட்டர்ன் இன் கலர், ஃப்ளாட் அண்ட் ரவுண்ட் ஆப்ஜெக்ட், ரோலிங் அண்ட் ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட். இந்த 4 விஷயத்தை கற்றுக்கிட்டோம். சார்ட்டிங் ஆப்ஜெக்ட்னால் வந்து அரேஞ்ச் பண்ணுறது பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட்ஸும் ரெட்னா ரெட் கலர், ப்ளூனா ப்ளூ கலர், க்ரீன்னா க்ரீன் கலர், அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். இங்கே பார்த்ததுக்கு நீங்கள் ஓகேனா வந்து இந்த ஸ்மைலியை வந்து கலர் அடிங்க, இல்லைனா இதை கலர் அடிங்க. நெக்ஸ்ட் பேட்டர்ன் இன் கலர், ரெட் கலர், க்ரீன் கலர், அகைன் ரெட், அகைன் க்ரீன் கலர் அடிங்க. நெக்ஸ்ட் ஃப்ளாட் அண்ட் ரவுண்ட் ஆப்ஜெக்ட்னா இது ரவுண்ட் ஆப்ஜெக்ட், இது ஃப்ளாட் ஆப்ஜெக்ட். ரோலிங் அண்ட் ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட்னா இது ரோலிங், இது ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட். இது ரெண்டுமே போத் ரோலிங் அண்ட் ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட். ஓகே, இதோட செகண்ட் லெசன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுற. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.